அத்தியாயம் 9. சிறை கைதி. ஒன்றிலிருந்து பெறும் நன்மையின் அளவு நாம் அதன் மீது வைக்கும் நம்பிக்கையின் அளவை பொறுத்தது. இறைவனை போற்றுதல், புனித ஸ்தலங்களுக்கு பயணம் செய்தல், மந்திரங்களை ஜபித்தல் அல்லது மருத்துவரிடம் செல்லல் முதலியவற்றால் நாம் அடையும் நன்மை அவற்றின் மீது வைக்கும் நம்பிக்கையின் அளவை பொறுத்தே அமையும். ஒருவர் உபன்யாசம் செய்யும்போது அவரது அறிவிலும் திறமையிலும் நம்பிக்கை வைக்கும் அளவை பொறுத்தே அந்த உபன்யாச கருத்து தெளிவாகவும் நேராகவும் நம் இதயத்தில் பதியும். அப்போதுதான் அதன் ஆழ்ந்த உட்கருத்துக்களை புரிந்து கொள்ள இயலும். நம்பிக்கை உறுதி பெறவும் புரிந்து கொள்ளுதல் வளர்வதற்கும் உரிய அத்தியாவசிய தேவை இதயத்தின் தூய்மையும் எண்ண அடித்தளத்தின் அதாவது க்ஷேத்திரத்தின் தூய்மையும் அறிவு நிலைகளின் அதாவது சித்தத்தின் தூய்மையும் ஆகும். பலதரப்பட்ட உலகச் சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்களுக்கிடையே திடீரென்று ஆத்மாவின் சொந்த இருப்பு அதாவது செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் குறித்து தற்சோதனை அல்லது ஆய்வு செய்தால் அது மனமொன்றி செய்யப்படாத காரணத்தால் அந்த ஆய்வு அதாவது தற்சோதனை பலனளிப்பதில்லை. அறிவு அதாவது சித்தம் முதலில் இப்பொருள் உலகிலிருந்து அதாவது பிரபஞ்சத்திலிருந்து பின்வாங்க வேண்டும். அதன்பின் அது அகமுகமாய் திரும்பி ஆத்ம விழிப்புணர்வு பெற வேண்டும். நன்றாக உழப்பட்ட மண்ணில்தான் வித்துக்கள் வேகமாக வளரும். அதைப்போல் வித்யாவின் ஆத்ம விவேகம் எனும் விதை இதய வயலில் அதாவது இதய க்ஷேத்திரத்தில் இதயம் போதுமான அளவு தூய்மையான பிறகே முளைக்கும். அறிவுரைகளை வெறுமனே கேட்டுவிட்டு திருப்தி அடைய வேண்டாம். நீங்கள் கேட்டவற்றை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இப்படி அவை மனத்தில் அழுத்தம் பெற்றபின் அனுபவிக்கப்பட வேண்டும். அத்துடன் அவை சொல், செயல், சிந்தனையில் வெளிப்படவும் வேண்டும். இப்படி இருந்தால்தான் சத்தியம் இதயத்தின் புதையலாக இருக்கும். அப்போதுதான் அது உங்கள் நாடி நரம்புகள் மூலம் பாயும். அது உங்களிடமிருந்து முழு பிரகாசத்துடன் வெளிப்படும். இப்போது சொற்பொழிவுகளையும் உபன்யாசங்களையும் கேட்பது ஒரு அரிப்பாக, ஒரு நோயாக, ஒரு வெறியாக மாறிவிட்டது. ஒரு முறை கேட்டவுடன் அனைத்தையும் அறிந்துவிட்டதாக மக்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் ஒருவர் சத்தியத்தை தேடுவதன் உண்மையான நோக்கம் முக்தி அடைவதுதான். இதற்கான தீவிர ஆர்வம் ஆழ்த்தும் இடைவிடாமலும் இருக்க வேண்டும். அப்போது சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற தீவிர ஆர்வம் ஆன்ம ஒருமைப்பாட்டுக்குரிய யோகமாக மாறிவிடும். யோகத்தில் ஒன்றுவது என்பது தர்மத்திற்கும் தெய்வீகத்திற்கும் இடையே நடைபெறுவது. பேராசை, சினம் முதலிய தீய இயல்புகள் மனிதனிடம் அதிகமாக வளர வளர அவனிடம் உள்ள தெய்வீகம் குறையும். அதாவது தீமைகள் பெருகும்போது அவன் ஆத்மாவின் மீது கொண்டுள்ள ஆழ்ந்த நம்பிக்கை வேகமாக குறையும். நம்பிக்கை எல்லா வகையிலும் முக்கியமானது. தனது உண்மையான இருப்பு ஆத்மாவே என்பதில் வைக்கும் ஆழ்ந்த நம்பிக்கையே உண்மையான வித்யாவாகும். பேராசை, சினம் முதலியவை குறைந்து மறையும்போது ஆத்மாவின் மீதும் ஆன்மீக விசாரணையின் நியாயத்தன்மையிலும் உள்ள நம்பிக்கை வளரும், உறுதி பெறும். பிரம்ம ஞானத்தை அதாவது பிரம்மம் அல்லது பிரபஞ்சம் தழுவிய பூரணத்தை அடைவதற்குரிய அடிப்படை பற்றின்மையே சிறிய கட்டிடத்திற்கு கூட அடிப்படை நிலையானதாகவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும். இல்லையேல் அது வெகு விரைவில் விழுந்து மண் குவியலாகிவிடும். ஒரு மாலையை தொடுக்க நூல், ஊசி, மலர்கள் முதலியவை நமக்கு தேவை இல்லையா? அதைப் போலவே ஞானத்தை அதாவது விவேகத்தை அடைவதற்கு பக்தி எனும் நூலும்
பற்றின்மை என்னும் ஊசியும் உறுதியான ஒருமை மனம் எனும் மலர்களும் அத்தியாவசியமானவை. உலகில் உள்ள ஒவ்வொருவரும் வெற்றியையே விரும்புகின்றனர். யாரும் தோல்வியை விரும்புவதில்லை. அனைவரும் செல்வ நாட்டம் உடையவர்கள். வறுமையை விரும்புவோர் யாரும் இல்லை. ஆனால் செல்வம் அல்லது வெற்றியை அடைவது எப்படி? இது சிந்திக்கப்பட வேண்டிய, கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதற்குரிய தீர்வை கண்டுபிடிக்க நாம் நெடு நாட்கள் தேட வேண்டியதில்லை. இந்த ரகசியம் சஞ்சயனால் திருதராஷ்டிரனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று மகாபாரதம் மொழிகிறது. எங்கே யோகேஸ்வரனான கண்ணனும் வில் வீரனான அர்ஜுனனும் இருக்கின்றாரோ அங்கே வெற்றியும் செல்வமும் நிச்சயம் கிட்டும். இந்த அறிவுரையை விட சிறந்ததான அறிவுரை நமக்கு எதற்கு? வெற்றியை அடைய உடல், உள்ளம், அறிவு ஆகிய மூன்றின் மூலம் நாம் போராட வேண்டிய அவசியமில்லை. அல்லது குழப்பமோ கவலையோ அடையவும் தேவையில்லை. சொத்துக்காக, வளத்திற்காக ஏங்கி சோர் உறவும் தேவையில்லை. இறைவனை புகழ் அடையுங்கள். தைரியம் என்னும் வில்லை கையாளுங்கள். அதாவது இதயத்தை தூய்மையாக வைத்திருங்கள். அது போதும். அப்போது வெற்றியும் செல்வமும் உங்களுடையதாகும். ஆனால் செல்வத்தையும் வெற்றியையும் உங்கள் வசமாக்க முயலும்போது அவை வெறும் நிழல்கள், நிலைத்து நிற்கும் பொருட்கள் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சூரியன் பின்னால் இருக்கும்போது உங்கள் முன்னால் விழும் நிழலை அடைய, அதாவது பிடிக்க, நீங்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஓடினாலும் அதை பிடிக்க முடியாது. ஏனெனில் அது உங்களை விட வேகமாக ஓடுவதாக இருப்பதால் அதை ஒருபோதும் பிடிக்க இயலாது. இப்போது சூரியன் பக்கம் திரும்பி மேலே நடவுங்கள். அதன் பின் என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள். நிழல் பின்னால் விழுவதால் அது உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு பதிலாக அது உங்களை பின்தொடர்கிறது. ஓர் அடிமையைப் போல் அது உங்களை அடிச்சுவட்டின் மீது நடக்கிறது. நிழலை மாயையின் சின்னமாக கருதுங்கள். நீங்கள் மாயையின் பின்னால் செல்லும் வரை மாதவனை அலட்சியப்படுத்துகின்றீர்கள். அதனால் இறைவன் உங்கள் காட்சிக்கு அப்பாற்பட்டவராகிறார். அவரது கடாட்சத்தை உங்களால் பெற முடியாது. அதன் காரணமாக பிறப்பு இறப்பு எனும் சூழலில் சிக்குண்டு எப்போதும் தலையில் கட்டுண்டு இருப்பீர்கள். தற்போது சார்ந்திருக்கும் இந்த சூழலை விட்டு ஒருவர் விடுபட முயல வேண்டும். இதற்கு மாறாக புலன் இன்பங்களை அடைவதிலேயே ஒருவரது காலம் செலவழியுமாகில் அது முழுக்க முழுக்க அறியாமையின் உறுதியான அடையாளமாகும். தலையில் கட்டுண்டவர்கள் முதலில் தம்மைத்தாமே விடுவித்துக் கொள்ள அவர்களது திறமை, ஆற்றல் அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும். இது மற்ற எந்த பொருளையும் அடைவதற்கு கூட மிகவும் இன்றியமையாததாகும். மற்ற அனைத்தும் தாழ்வானவை. ஆனால் மக்கள் அனைவரும் மிக மிக அடிப்படையானதை மறந்துவிட்டு தாழ்வானவற்றில் நாட்டம் மிக்கவர்களாகவே உள்ளனர். ஆனால் ஆத்மாவே அவர்கள் என்பதையும், உடலாக உருவாக்கப்பட்ட செயற்கருவிகள் அல்ல என்பதையும் ஒவ்வொரு நொடியும் தமக்குத்தாமே நினைவூட்டுக் கொள்ள வேண்டும். ராமன் எனும் பெயருடன் கிளி ஒன்றை அரசன் ஒருவன் செல்லமாக வைத்திருந்தான். அதை ஒரு தங்க கூட்டுக்குள் வசிக்க வைத்தான். அது தின்பதற்குரிய இனிப்பான கனிகள் கூண்டுக்குள் இருந்தன. தாகத்தை தணிக்க அமுதம் போன்ற பானங்களும் அதற்கு அளிக்கப்பட்டன. ஒவ்வொரு நாளும் மிக நல்ல முறையில் அது பேணப்பட்டது. அன்புடன் செல்லமாக கவனிக்கப்பட்டது. ராணியே அதனுடன் பேசுவார். ஆனால் ராமன் கிளி அந்த வாழ்க்கையே இன்பமானதாக கருதியதா? கிடையவே கிடையாது. அது எப்போதும் சோகத்துடன் காணப்பட்டது. அதற்கு என்ன காரணம்? தங்க கூண்டு, இனிப்பான பழங்கள், பானங்கள் முதலியவற்றை பொருட்படுத்தவில்லை. அந்த ராஜ்யத்தின் ராணியாலேயே கவனிக்கப்பட்டாலும் உணவூட்டப்பட்டாலும் அவற்றையெல்லாம் அது பெருமையாக கருதவில்லை. அது எதையும் போற்றுவதற்கு உரியதாக எண்ணவில்லை.
அமைதியான கானகத்து பச்சை மரம் ஒன்றில் எப்போது உட்காருவோம் என்றுதான் அது ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் உடல் அரண்மனையின் அருமையான சூழலில் இருந்தபோதும் அதன் மனம் அது அந்த இடத்திலிருந்து பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டதோ அந்த அடர்ந்த காட்டில்தான் இருந்தது. அது வனத்தில் பிறந்தது, மரத்தில் வளர்ந்தது, கூண்டில் பாராட்டப்பட்டு சீராட்டப்பட்டு ராஜா ராணிகளால் புகழப்பட்டு விருந்தளிக்கப்பட்ட போதும் தன் சொந்த இடத்திற்கு திரும்பி ஊர் பேர் தெரியாத அதாவது இன்சிக்னிபிகன்ட் சுதந்திர பறவையாக இருப்பதே அதைவிட சிறந்ததென்று அந்த கிளி நினைத்தது. இந்த விழிப்பு உணர்வு மனிதனிடமும் இருந்திருந்தால் அவன் நிச்சயமாக அந்நியனாகத்தான் அடைப்பட்டு கிடக்கும். பொருள் உலகிலிருந்து திரும்பி அவன் அவரது சொந்த வீடான பரமாத்மாவின் இருப்பிடத்தை விரும்பியிருப்பான். நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசியல் அல்லது வேறு காரணங்களுக்காக சிலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றனர். அவர்கள் பெரிய பங்களாக்களில் அடைக்கப்பட்டு அவரவர் சமுதாய அரசியல் வாழ்க்கை அந்தஸ்திற்கு ஏற்ப வசதிகள் உணவுகளை அளித்து தனியாக கவனிக்கப்படுகின்றனர். ஆனால் அந்த பங்களாவை சுற்றிலும் பூங்காவை சுற்றிலும் போலீஸ்காரர்கள் எப்போதும் காவல் காத்து கொண்டிருப்பர். அவரது வாழ்க்கையின் அந்தஸ்தும் மதிப்பும் எப்படிப்பட்டதாக இருப்பினும் அந்த நபர் ஒரு சிறை கைதிதானே, அவன் சுதந்திரமாக இல்லையே. அதைப் போலவே இவ்வுலகிலும் வாழ்க்கையிலும் மாட்டியுள்ள ஒருவன் அவனால் வகை வகையான விலை மதிப்புமிக்க விருந்து வகைகளையும் கிடைத்தற்கரிய ஆடம்பரங்களையும் அனுபவிக்க முடிகிறது என்பதற்காக பெரிய நினைப்பில் மிதக்கக்கூடாது. தான் அனுபவிக்கும் புலன் இன்பங்களில் அவன் திளைக்கக்கூடாது. அவன் தனது நண்பர்கள் உறவினர்கள் குறித்து பெருமைப்படக்கூடாது. தான் ஒரு சிறை கைதி எனும் உண்மையை அவன் நினைவுபடுத்தி மனத்தில் பதிக்க வேண்டும்.